வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். பல்லவி தன் ஆபீஸ் சீட்டில் வந்து அமர்ந்தபோது மணி 9:15 ஆகியிருந்தது. செல்வா அவளை பார்த்து முறைத்தார். அவள் ஏதோ சொல்ல வாயெடுக்க கையால் போதும் என்பது போல செய்கை காண்பித்தார். நீ ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேணாம். ஒவ்வொரு நாளும் விதவிதமா ரீசன் சொல்ற. ஒரு நாள் டிராஃபிக்கு, ஒரு நாள் ஆட்டோ கிடைக்கல, ஒரு நாள் கேபு வரல, ஒரு நாள் ஆட்டோ மக்கர் பண்ணிடுச்சு, ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடா கெஸ்ட் வந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன என்று கேட்டார். அவமானமும் எரிச்சலும் மண்டித்தள்ள முகத்தை தொங்க போட்டுக்கொண்டாள் பல்லவி. அது ஒரு பிரைவேட் பேங்க், சிறிய கிளை. 2 கேபின் தள்ளிதான் சபரி உட்கார்ந்திருந்தாள். சபரியும் பல்லவியைப் போல அந்த ஆபீஸில் வேலை பார்ப்பவள். 1 மாதம் முன்புதான் புதிதாக அங்கு வேலைக்கு சேர்ந்திருந்தாள். எப்பொழுதுமே புன்னகை பூத்திருக்கும் அமைதியான முகம். அவர்கள் 2 பேருமே செல்வாவிடம்தான் ரிப்போர்ட் செய்து கொண்டிருந்தார்கள். செல்வா அவர்களுடைய பிரான்ச் மேனேஜர். 50 வயது ஆகிற செல்வா ஆபீஸுக்கு டயத்துக்கு முன்னமே ஆஜராகி விடுவார். ஆபீஸுக்கு தாமதமாக வருபவர்களை கண்டால் அவருக்கு பற்றி கொண்டு வரும். அதுவும் சபரியை கண்டால் அவரால் வசைப்படாமல் இருக்க முடியாது. அதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. இதில் பல்லவியும் சபரியும் கிட்டத்தட்ட ஒரே வயதுக்காரர்கள். பல்லவியின் கணவன் சுபாஷ் இன்னொரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்தான். பல்லவிக்கும் சுபாஷுக்கும் 2 குழந்தைகள். இருவரும் பள்ளியில் படித்து வந்தார்கள். ஒன்று 8வது, இன்னொன்று 5வது. இந்த 2 குழந்தைகளையும் தன் கணவனையும் கிளப்பிவிட்டு 1.5 மணி நேர பிரயாணத்துக்கு பிறகு தான் ஆபீஸுக்கு வந்து சேர்வதற்குள் 9 மணிக்கு மேல் ஆகிவிடுகிறது தினம் பல்லவிக்கு. ஒரு நாளைப் போல செல்வாவிடம் வசை வாங்கி கொண்டிருக்கிறாள். இவருக்கு என்ன, வீட்டில் பொண்டாட்டி எல்லாம் பண்ணி கொடுக்குறா, இவரு ராஜா மாதிரி டிஃபன் பாக்ஸை தூக்கிக்கிட்டு டயத்துக்கு ஆஜராகிடுறாரு. போதாத்துக்கு வீடு ஆஃபீஸில் இருந்து தள்ளி வேற இல்லை. டிராஃபிக் பிரச்சனை இவருக்கு கிடையாது. நான் அப்படியா? ஹெல்ப்புக்கு யாரும் இல்லாம வீட்டில் காலையில் நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் என்று முணுமுணுத்தாள். தூக்கமும் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் எழுந்தாலும் ஓடி ஓடி செஞ்சாலும் எப்படியாவது லேட் ஆயிடுது. வீட்டில் ஒத்தரும் ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஹாயா தூங்கி எழுந்து குளிச்சு சாப்பிட்டுட்டு ரெடியாகி அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகிறதுக்கே அவங்களால முடியல. இதில் எனக்கு வேற ஹெல்ப்பா? எல்லாம் கனவுல தான் நடக்கும் என்று அழுத்து கொண்டாள் பல்லவி. தினம் இதே கதைதான், தினம் இதே புலம்பல்தான். மேனேஜர் திட்டுவதும் இவள் புலம்புவதும். இதை கேட்டு தனக்குள் புன்னகைத்து கொண்டாள் சபரி. பிறகு கவுண்டர் வேலைகள், லெட்ஜர் என்று பிஸியாக தலை நிமிர்ந்த போது கடிகாரம் மணி 1:30 காண்பித்தது. பசித்தது. டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு திரும்ப சபரியும் அப்போதுதான் மதிய உணவுக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். சிறிய கிளை, அதனால் எல்லா கேபினில் இருந்தும் ஒரே சமயத்தில் லஞ்சுக்கு போகுவது என்பது முடியாத காரியம். ஒருவர் இருவராகத்தான் சென்று மதிய உணவு உண்ண முடியும். சாதாரணமாக பல்லவியும் சபரியும் சேர்ந்த மதிய உணவு உண்ணும் வாய்ப்பு அபூர்வமாகவே வரும். இந்த 1 மாதத்தில் 1-2 முறைதான் இவர்கள் சேர்ந்து சாப்பிட முடிந்தது. அதில் பரிச்சயத்திலேயே நேரம் முடிந்துவிட அவரவர் வேலைக்கு விரைந்து விடுவார்கள். பல்லவியும் அலுவலகம் ஆரம்பித்த பின்பு வந்து அலுவலகம் முடிந்த உடனேயே வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று ஓடி விடுவாள். யாரிடமும் நின்று பேசுவது கிடையாது. ஹாய், ஹலோ, அவ்வளவுதான். அந்த பிரான்ச்சில் இதற்கு முன்வரை அவள் மட்டும்தான் பெண். இன்னொரு பெண் கூட வந்ததில் பல்லவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதில் சபரியோடு அவ்வப்போது வேலை நிமித்த பேச்சுக்கள் மட்டுமே. பர்சனல் விஷயங்கள் பேசியதில்லை. இன்று அபூர்வமாய் மறுபடியும் சபரியுடன் உணவு பொண்ணும் வாய்ப்பு கிடைத்தது. அவளிடம் மறுபடியும் மேனேஜர் தன்னை வசைப்பாடியதை சொல்லி புலம்பினாள் பல்லவி. சபரி புன்னகைத்தாள். நான் இவ்ளோ இரிட்டேட் ஆகி புலம்பிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஸ்மைல் பண்றீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா வருதா என்று கேட்டாள் பல்லவி. இல்லை இல்லை, அப்படி இல்லை பல்லவி, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. என்ன என்றாள் பல்லவி.
உங்க வீட்ல யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்லைன்னு புலம்பினீங்க. உங்க வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க? நீங்க, உங்க ஹஸ்பண்ட், அப்புறம் 2 குழந்தைங்க. அவங்கள தவிர என்றாள் சபரி. நாங்க 4 பேர் மட்டும்தான் என்றாள் பல்லவி. ஓகே, மாமனார் மாமியார், உங்க அம்மா அப்பா இவங்க எல்லாம் என்று கேட்டாள். எல்லாரும் ஊர்ல தான் இருக்காங்க. அம்மா அப்பா சேலத்துல இருக்காங்க. மாமனார் மாமியார் திருநெல்வேலி பக்கம் என்றாள். அவங்க யாரும் உங்க கூட ஹெல்ப்புக்கு வரலையா? நீங்க கேட்கலையா என்றாள் சபரி. இல்ல சபரி, 4 பேரும் 60+ 70+ ஏஜ்ல இருக்காங்க. இப்போதைக்கு தெம்பு இருக்கு அப்படிங்கிறதுனால ஊர்லயே இருக்கணும்னு விரும்புறாங்க. 2 வீட்லயும் சொந்த வீடு இருக்கு. அவங்க அவங்க வீட்ல பொழுது கழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், கோவில் குளம் அப்படின்னு ஏதாவது எமர்ஜென்சின்னு கூப்பிட்டா வருவாங்களே தவிர கூடவே வந்து இருக்கும்படியா அவங்க இப்போதைக்கு இல்லை. நாங்க தான் லீவுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். ஓ, சரி. உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்டீங்களா என்று கேட்டாள் சபரி. அதான் புலம்பிட்டே இருக்கேனே, பார்த்துட்டு தானே இருக்காங்க என்றாள் பல்லவி. அட, புலம்புறது இல்ல, நேரடியா இந்த வேலையை செஞ்சுத்தாங்கன்னு நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையா? அப்படி கேட்டதில்ல. செஞ்சு தந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு புலம்பிட்டு இருப்பேன், அவ்வளோதான். என்னை பத்தி இருக்கட்டும், உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க என்று கேட்டாள் பல்லவி சபரியிடம். குறு குருவென்று அவளை பார்த்து புன்னகைத்தாள் சபரி. என்ன அப்படி பார்க்குறீங்க? சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க உங்க வீட்டில் என்றாள். எங்க வீட்டில் நான், 2 பசங்க, எங்க மாமனார் மாமியார், அப்புறம் எங்க அம்மா எல்லாரும் இருக்கோம் என்று சொன்னாள். எங்க அப்பா 2 வருஷம் முன்னாடி தவறிட்டாரு. அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல. தனியா இருக்க வேணான்னு எங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்து எங்க கூட தான் நான் வச்சிட்டு இருக்கேன் என்று சொன்னாள். உங்களுக்கு கூட பிறந்தவங்கெல்லாம் இல்லையா? உண்டே, ஒரு அண்ணா உண்டு. ஏன், உங்க அம்மா அண்ணா கூட இல்லையா? சரிப்படல. ஓ, புரிஞ்சுது புரிஞ்சுது. அப்புறம் பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு இருவரும் சாப்பிட்டு தன் வேலைகளுக்கு திரும்பிவிட்டனர். மாலை ஆபீஸ் முடிவதற்கு 15 நிமிடங்கள் முன்னர் சபரி பல்லவியிடம் வந்தாள். நாளைக்கு சண்டே தானே, எங்க வீட்டுக்கு வாங்கள என்றாள். என்ன திடீர்னு? ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். இங்கே தான் பேச நேரமே இல்லையே. நீங்களும் ஓடுறீங்க, நானும் ஓடுறேன். நிதானமாக 2 வார்த்தை பேசலாம்னா அது வீட்டில் தான் முடியும். சண்டே கூட நமக்கு பல வேலைகள் இருக்கும் தான். அட்லீஸ்ட் மதியத்துக்கு மேலே வரலாமே, ஒரு அரை மணி நேரம். நான் உங்கள் வீட்டிலேருந்து 10 மினிட்ஸ் தள்ளி தானே இருக்கேன். பல்லவி இதை எதிர்பார்க்கவில்லை. சபரி தன்னை அவள் வீட்டிற்கு அழைப்பாள் என்று. கொஞ்சம் திடுக்கிட்டாள், யோசித்தாள். இருந்தாலும் இயந்திரத்தனமான தன் ரொட்டீன்ல இருந்து ஒரு பிரேக். சபரியிடம் எப்போதுமே இருந்த அமைதி அவளை வியக்க வைத்தது. இப்போதும் அதே புன்னகை அமைதியுடன் தான் அவள் கூப்பிட்டாள். அவள் கூப்பிட்டதும் மறுக்க தோன்றவில்லை பல்லவிக்கு. சரி, வரேன். நீங்க மட்டும் வாங்க என்றாள். சட்டென்று நிமிர்ந்து குழப்பமாய் அவளை பார்த்தாள் பல்லவி. கையை பிடித்து தன் கண்ணை அழுந்த மூடி மறுபடி சொன்னாள். இந்த முறை நீங்க மட்டும் வாங்க, அடுத்த முறை ஃபேமிலியை கூட்டிட்டு வாங்க. என்ன சொல்வதற்காக தனியே அழைக்கிறாள் என்று யோசித்துக்கொண்டே வீட்டிற்கு கிளம்பினாள் பல்லவி. அடுத்த நாளை ஆவலுடன் இன்றே எதிர்பார்க்க தொடங்கிவிட்டாள். சாதாரணமாக சனிக்கிழமை இரவுகளும் ஞாயிற்றுக்கிழமைகளும் விட்டுப்போன வேலைகள், அடுத்த வாரத்துக்கான தயாரிப்புகள், குழந்தைகளை அழைத்து கொண்டு வாரம் ஒரு இடம், சினிமா, மால் என்று இதற்குத்தான் சரியாக இருக்கும். அவள் தனக்கென்று நேரம் செலவழித்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. தன் தோழிகளை பார்த்து கூட நாளாகிவிட்டது என்பதை உணர்ந்தாள் பல்லவி. வீடு போய் சேரவே கிட்டத்தட்ட 7 மணி. வீட்டிற்கு சென்றதும் பிள்ளைகள், இரவு சாப்பாடு, துணிகள் என்று பிஸியாகிவிட்டாள். வேலை முடியவே தினமும் நேரமாகிவிடும். களைத்து போய்விடுவாள். அடுத்த நாள் எழுந்து வேலைகள் தொடக்கம் என இயந்திரத்தனமாக இருந்தது அவள் வாழ்க்கை. இரவு கணவனிடம் அடுத்த நாள் சபரியின் இல்லத்திற்கு செல்வது பற்றி சொன்னாள். ஒரு புது லேடி ஸ்டாஃப் தனது கிளையில் ஜாயின் செய்திருப்பது பற்றி அவள் ஏற்கனவே தன் கணவனிடம் சொல்லியிருந்தாள். தன்னை மட்டும் வரச் சொல்லி இருப்பது பற்றி சுபாஷிடம் எப்படி சொல்வது, சொன்னால் அவன் எப்படி எடுத்துக்கொள்வானோ என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அப்போது
8வது படிக்கும் மகள் வந்து அவள் ஸ்கூலில் செய்ய வேண்டிய ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமாக கடையில் வாங்க வேண்டும் மற்றும் அதை செய்ய உதவி தேவை என்றும் சொன்னாள். இதையே ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பல்லவி சுபாஷிடம், நீங்க வேணா அவளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். மெனக்கெட்டு கூப்பிட்டுருக்காங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டேன். நம்ம எல்லாரும் போகலனாலும் நான் மட்டுமாவது சபரி வீட்டுக்கு போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துடுறேனே. பக்கத்துல தான் இருக்க உங்க வீடு என்றாள். சரி, போயிட்டு வா என்றான் சுபாஷ். குதூகலமானாள் பல்லவி. சபரியின் வீட்டில் வயதானவர்கள் இருப்பதால் பழங்கள் வாங்கிக் கொண்டு மதியம் 3 மணி வாக்கில் அவர்கள் வீட்டிற்கு சென்றாள். அது ஒரு தனி வீடு. வீட்டு வாசலில் அழகாக கோலமிட்டிருந்தது. வீட்டு மணியை அடித்ததும் சபரிதான் கதவை திறந்தாள். வாங்க பல்லவி என்று அதே புன்னகையுடன் வீட்டின் உள்ளே அழைத்தாள். உள்ளே நுழைந்ததும் ஒரு சிறிய ஹால். சிம்பிளாக அதே சமயம் கலைநயத்துடன் இருந்தது அந்த ஹால். தண்ணி குடிக்கிறீங்களா என்று கேட்டாள் சபரி. குடுங்க என்று தண்ணீர் வாங்கி குடித்தாள் பல்லவி. வீட்ல எல்லாரும் எங்கே? உங்க பசங்க, உங்க வீட்டுக்காரரு, மாமனார் மாமியார் என்று கேட்டாள். வாங்க என்று உள்ளே கூட்டிக் கொண்டு போனாள் சபரி. என் வீட்டுக்காரர் பூனேல இருக்காரு 2 வருஷமா என்று சொல்லிக்கொண்டே. ஓ! ஒரு அறையில் 2 குழந்தைகள், ஒரு பெண்ணும் பையனும் துணி மடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தன பல்லவிக்கு. அதை சபரி கவனிக்க தவறவில்லை. அந்த இருவரில் பெண் பெரியவளாக இருந்தாள். பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, பையன் 6th. அவர்கள் இருவரும் ஹாய் ஆண்டி என்றார்கள். ஹாய் என்று சொன்னவள் மேலே பேசுவதற்குள், வாங்க எங்க மாமனார் மாமியாரை காமிக்கிறேன் என்று சொல்லி அடுத்த அறைக்கு அழைத்துச் சென்றாள். அந்த அறை கதவு சாத்தி இருந்தது. அம்மா என்று கூப்பிட்டு கொண்டே கதவை திறந்தாள் சபரி. உள்ளே டிவி பெரிய வால்யூமில் அலறிக்கொண்டிருந்தது. 3 வயதானவர்கள் உள்ளே அமர்ந்திருந்தார்கள். இவர்கள் உள்ளே நுழைந்ததும் புன்னகைத்தார்கள். அம்மா, அப்பா, இது பல்லவி, என் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க என்று சொல்லி அறிமுகப்படுத்தினாள். இது எங்க அம்மா, இவங்க எங்க மாமனார் மாமியார் என்று சொன்னாள். உள்ளே சென்று அவர்களை நமஸ்கரித்தாள் பல்லவி. நல்லா இருமா என்று வாழ்த்தினார்கள். எங்க இருக்க, வீட்ல எல்லாம் யார் யாரு என்று கேட்டார்கள். அனைத்திற்கும் பதிலளித்தாள் பல்லவி. அடுத்து சமையலறைக்கு அழைத்துச் சென்றாள். தயாராக இருந்த சூடான பாலில் எல்லாருக்கும் காஃபி கலந்து அறையின் உள்ளிருந்த பெரியவர்களுக்கும் கொடுத்துவிட்டு தனக்கும் பல்லவிக்கும் காஃபியை எடுத்துக்கொண்டு மற்றொரு அறைக்கு அழைத்துச் சென்றாள் சபரி. அந்த அறை காலியாக இருந்தது. இதாம்பா ஏன் ரூம் என்றாள். அந்த அறையில் இருந்த கட்டிலில் அமர்ந்து கொண்டு பல்லவியையும் அமரச் சொன்னாள். காஃபி குடித்துக்கொண்டே பேச்சை தொடர்ந்தாள் சபரி. சொல்லுங்க, எப்படி இருக்கு எங்க வீடு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பல்லவி என்று கேட்டாள். ரொம்ப பிடிச்சிருக்கு. பசங்க கிட்ட பேசலாம்னு பார்த்தா அதுக்குள்ள உங்க மாமனார் மாமியாரை பார்க்க போயிட்டோம். அதுக்கென்ன, பேசினா போச்சு, ரெண்டும் வாயாடிங்க, ஆரம்பிச்சா வாய மூடாது என்றாள். சிரித்தாள் பல்லவி. அப்படியா? என் கூட வீட்டுக்காரர் இருக்காரு, நாங்களும் 2 பசங்களும் மட்டும்தான். அதுக்கே எனக்கு காலையில கிளம்புறதுக்கு முழி பிதுங்குது. உங்க ஹஸ்பண்டு ஊர்ல இருக்காருங்கிறீங்க, உங்க பசங்களை பார்த்தா படுசமத்தா இருக்கு. ஆனா உங்க மாமனார் மாமியார் அம்மா எல்லாரும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் முடியாதவங்களா தான் இருக்காங்க. இந்த வயசான மாமனார் மாமியார் அம்மா 2 பசங்க இவங்களெல்லாம் வச்சுட்டு நீங்க ஒண்டியா எப்படி சமாளிக்கிறீங்க? எது ஒண்ணுனாலும் நீங்க தானே ஓட வேண்டி இருக்கும் என்று இழுத்தாள் பல்லவி. ஆமா, ஆனா நான் ஒண்டியா சமாளிக்கல பல்லவி. எனக்கு ஒத்தாசை செய்ய எல்லாரையும் பழக்கி இருக்கேன். ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட உங்களை மாதிரி தான் நாங்களும் எங்க வீட்டுக்காரர் 2 பசங்கன்னு இருந்தோம். மாமனார் மாமியார் அம்மா அப்பா எல்லாரும் அப்போ ஊர்ல தான் இருந்தாங்க. 5 வருஷம் முன்னாடி மாமியாருக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடிக்கடி டயரியா வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிட்டு இருந்தாங்க. மாமனாருக்கும் பிபி சுகர் எல்லாம் இருக்கு. ஸ்கூலுக்கு போற பசங்க, நாங்களும் ஆஃபீஸ் போறோம். எத்தனை தடவை ஊருக்கு போயிட்டு போயிட்டு வர முடியும் சொல்லுங்க? அதான் எங்க கூடவே இருங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டோம். இங்க வந்த 2 வருஷத்துல எங்க அப்பா தவறி போயிட்டு எங்க அம்மாவுக்கும் இது மாதிரி உடம்பு பிரச்சனை இருந்ததுனால அவங்களையும் எங்க கூடயே இருங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டோம். எங்க வீட்டுக்காரர் இங்கேயே மார்க்கெட்டிங் ஜாப்ல இருந்தாரு. அப்பவே வேலை நேரம் ஜாஸ்தி. இப்பவோ கேட்கவே வேணாம், வேற ஊர்ல இருக்காரு.
குழந்தைங்க வளர வளர அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு பொறுப்புகளை சொல்லி கொடுத்து கொண்டே வந்தேன். இந்த பெரியவங்களால அவங்க உடம்பு கண்டிஷன்ல ஓடி ஆடி பிசிக்கலா ரொம்ப ஹெல்ப் பண்ண முடியாது தான். ஆனா அவங்களால ஆன ஹெல்ப்பை அவங்க செய்வாங்க. உட்காந்தபடியே காய் கட் பண்ணி கொடுப்பாங்க, துணி மடிச்சு வைப்பாங்க. இன்னைக்கு பசங்க பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா வீக் டேஸ்ல அவங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்க செய்யறத நான் வேணாம்னு தடுக்கிறது இல்ல. சும்மா இருக்கோம்ன்ற ஃபீலிங் அவங்களுக்கும் வரக்கூடாது இல்லையா? ஈவினிங் வந்து நான் பார்த்துப்பேன். அவங்களுக்கு நான் மாரல் சப்போர்ட், அவங்க எனக்கு மாரல் சப்போர்ட். முன்னாடியெல்லாம் ஆஃபீஸ்ல இருந்து ஓடி ஓடி வீட்டுக்கு வருவேன். இப்ப நீங்க ஓடி வரீங்களே, அதே மாதிரி. பசங்க வீட்ல இருப்பாங்கன்னு. இப்போ வீட்ல பாட்டி தாத்தா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நிம்மதியா வீடு திரும்புறேன். அவங்களும் நான் இருக்கேன்ற தெம்பலையும் தைரியத்திலையும் இப்போ ஊர்ல இருந்ததை விட ஹெல்த்தியா ஆயிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களோட ஊரையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் அவங்க மிஸ் பண்ணுவாங்க தான். இந்த கே செரா செரா வாட் வில் பி த ஃபியூச்சர் இஸ் நாட் ஆர்ஸ் டு சி அப்படிங்கிற பாட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அப்பப்ப வரத அந்த ஃப்ளோல அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியது தான். இது இந்த பெரியவங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். இவர் ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு நான் உக்காந்துட்டேன்னா இந்த வீடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? இல்ல, ஐயோ இதெல்லாம் நான் செய்ய வேண்டி இருக்கேன்னு நான் புலம்புறதுனால எல்லாம் நடந்துடுமா? அது நம்ம எனர்ஜியை தான் இன்னும் குறைக்கும். நம்மளை விட கஷ்டப்படுறவங்கலாம் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. தெம்பும் தைரியமும் இருக்கே நமக்கு, அது போதாதா? அம்மா அப்பா வீட்டில் சின்ன வயசுல இருந்த மாதிரி ஒரு கேர் ஃப்ரீ வாழ்க்கை குழந்தை குட்டின்னு ஆனப்புறம் நம்மளுக்கு எப்பயுமே திரும்பி வராது. நாம வளர வளர நம்முடைய பொறுப்புகளும் கூட்டிட்டு தான் வரும். அதுக்கு எப்பவுமே நாம பக்குவப்படணும், தயாரா இருக்கணும். என் பசங்களுக்கு அவங்க அப்பா ஊர்ல இல்ல, நான் மட்டும்தான் ஃபுல் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன்னு பேசி புரிய வச்சிருக்கேன். சின்ன சின்ன வேலைகளையும் செய்ய கற்றுக் கொடுத்துருக்கேன். பாட்டி தாத்தாவுக்கு உதவ சொல்லியிருக்கேன். நீங்களும் பாட்டி தாத்தாவை கவனிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம புரிய வச்சா இந்த காலத்து பசங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. வெரி ஸ்மார்ட் என்றாள். பல்லவிக்கு அவள் எதற்காக தன்னை அழைத்தாள் என்று புரிந்துவிட்டது. எனக்கு புரிஞ்சிடுச்சு சபரி. சொல்ல வேண்டியத என்னை ஹர்ட் பண்ணாம நாசூக்கா அழகா சொல்லிட்டீங்க என்றாள். ஐயோ, உங்களுக்கு நான் யாரு அட்வைஸ் பண்ண என்றாள். இல்ல சபரி, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். டைரக்டா சொன்னா தப்பா எடுத்துக்க தான் தோணும். நான் இனிமே புலம்புறதை விட்டுட்டு என் வீட்டுக்காரர்கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் கூப்பிட்டு பேசுறேன். யூ ஆர் ரைட். நான் சொல்லாத வரைக்கும் அவங்களும் டேக்கன் ஃபார் கிராண்டடாக தான் இருப்பாங்க. சின்ன பசங்க சொன்னாதானே அவங்களுக்கும் தெரியும். இங்கே உங்கள் குழந்தைகளை பார்த்த பிறகு குழந்தைங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நிச்சயமாக செய்து தர முடியும்னு தெரியுது. ஹோம்ஒர்க், விளையாட்டு எல்லாம் முடிஞ்ச அப்புறம்தான். நானும் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லித்தரேன். அடுப்பில் போய் நின்று சாப்பாடு செய்கிறது தான் ஹெல்ப்னு கிடையாது. காய்கறிகளை பிரித்து வைக்கிறது, காய்கறிக்கு காம்பு கிள்ளி தருது, கீரையை ஆஞ்சி தருது, பட்டாணியை உரிக்கிறது, ஒலந்த துணியை கொடியிலிருந்து எடுக்கிறது, துணியை மடிக்கிறது, இதெல்லாம் பயம் இல்லாமல் எந்த வயசு குழந்தைகளும் செய்யக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன வேலை தான். அம்மாவுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு தாங்க ப்ளீஸ்னு கேட்குறேன். என் குழந்தைங்களும் உங்கள் பசங்க மாதிரியே ரொம்ப சமத்து தான். கேட்டால் அழகாக செஞ்சு தரும். சின்ன வேலையாக தோணுற இதெல்லாம் கூட ஒத்தையாக செய்யும்போது எவ்வளோ நேரம் எடுக்குது தெரியுமா? பெரியவ ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்து அவள் வேலையை பார்த்துட்டு இருப்பா. எங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் அவரால் என்ன வேலையை பகிர்ந்துக்க முடியும்னு கேட்குறேன். அவர் எனக்கு அரை மணி நேரம் முன்னாடியே டே கேர்ல இருந்து என் பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவார். அவரையும் காலை நேரத்தில் உதவ சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நானே தான் ஒண்டியாக எல்லா வேலையும் செய்யணும்னு எங்கேயும் சொல்லலை. அதே போல் இந்த எல்லா வேலையும் ஒண்டியாக செஞ்சதுக்காக எனக்கு யாரும் மகுடம் சூட்ட போகிறதும் இல்லை. பொறுப்புகள் அதிகம் ஆகும்தான். ஆனால் புலம்புறது அதுக்கு தீர்வில்லை. ஏதோ ஆத்தாமைக்கு சொல்லலாமே தவிர தினம் புலம்பினா அதை நின்று கேட்க யாருக்கு டைம் இருக்கு? சே, இவ இப்படிதான்னு தோணிடும். மோரோவர், இப்போதான் நான் யோசிக்கிறேன். நம்மளோட சின்ன பிரான்ச்சில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் ஆனவங்க தான், ஃபேமிலி பீப்புள் தான். எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டு பிரச்சனை இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. இதெல்லாம் மீறி ஆஃபீஸுக்கு கரெக்டான டயத்துக்கு வரணும்னா வந்து தானே ஆகணும். அப்படித்தான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படி தான் வரீங்க. நானும் அப்படி தான் இருக்கணும். இப்போ நானே பார்க்குறேன். உங்கள் வீட்டில்
2 பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறதோட இல்லாம மேல 3 வயசானவங்க வேற இருக்காங்க. அவங்களையும் கவனிச்சுக்கிற பொறுப்பை வேற ஏத்துட்டு இருக்கீங்க. இந்த 1 மாசத்துல நீங்க ஒரு நாள் கூட லேட்டா வந்ததா நான் கேள்விப்படல. ஆபீஸ்ல பாக்கி பேர் எல்லாரும் கூட அப்படித்தான். ஏதோ 1 நாள் 2 நாள் நம்ம உண்மையாகவே ஏதாவது பிரச்சனையினால தாமதமா வரலாமே தவிர தினம் தினம் அப்படி வரத எப்படி மேனேஜர் கேட்காம இருப்பாரு? அவரோட வேலையே அதானே. தப்பை என் பேர்ல வச்சுக்கிட்டு நான் அவரை குற்றம் சொல்றது ரொம்ப காமெடியா இல்ல? ரொம்ப தேங்க்ஸ் சபரி. நான் அடுத்த வாரம் என் ஃபேமிலி அழைச்சிட்டு வரலாமா? நேர்லயே பார்த்தா நான் பேசுறது என் பசங்களுக்கு நல்லா புரியும் என்றாள். ஷுவர் என்றாள் சபரி. பல்லவி, நீங்க ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப பொறுப்பான பெண். அதற்காக எல்லா பொறுப்புகளையும் நீங்க தான் சுமக்கணும்னு இல்லை. பேர்ன் அவுட் ஆகாம இருக்கணும்னா டெலிகேட் பண்ணணும். பண்ண கத்துக்கங்க என்றாள். மேலும் ஒரு நல்ல மாற்றத்தை என்னிடம் நீங்க எதிர்பார்க்கலாம் என்றாள் பல்லவி. இப்போதெல்லாம் பல்லவி புலம்புவதில்லை. நேரத்திற்கு ஆபீஸ் வந்து விடுகிறாள். காரணத்தை நீங்களே ஊகித்துக் கொள்ளலாம்.